பொட்டு, என் ராஜா, என் தங்க கட்டி. நீ நல்லா பெரிய பையனா வளர்ந்து அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா? உங்க அம்மா தாண்டா உனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டா. நீ தான் அவளை இனிமே பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா செல்லம்? செல்வி, நீ வேணும்னா அவனை உன் ரூம்க்கு தூக்கிட்டு போ, காலையில தூக்கிட்டு வா. இல்ல மாயா, பரவாயில்ல. மாயா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. விட்டமின் டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டேன். உனக்கு சந்தியாவை டெய்லி கேழ்வரகு கஞ்சி கொடுக்க சொன்னனே, கொடுக்கறாங்களா? கொடுக்கறாங்க. என்ன செல்வி புதுசா கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேக்குறேன். அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். இவனை நல்லா பாத்துக்கோ. நீதான் செல்வி எங்க 2 பேருமே நல்லா பாத்துட்டு இருக்க. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன குறை சொல்லு? அப்படி இல்ல மாயா, நீ தனியா இருக்கும்போது உங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன். இப்ப நீயே ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டல்ல, அதனால இப்ப நீதான் உன்னை ஆரோக்கியமா நல்லபடியா பாத்துக்கணும். வேளை வேளைக்கு சாப்பிடணும். சத்தான உணவுகளை யார் உனக்கு கொடுக்கலனாலும் நீயே கடைக்கு போய் சமைச்சு சாப்பிடணும், புரிஞ்சுதா? நான் தான் இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேனே செல்வி. வீட்டு வேலைலாம் கூட நல்லா கத்துக்கிட்டேன். துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், வீட்டை துடைக்கிறேன். சொல்ல போனா உன் அளவுக்கு இப்ப எனக்கும் வீட்டு வேலை எல்லாம் தெரியும். அது தெரியுமா உனக்கு? நீ வீட்டை நல்லா பாத்துப்பல்ல? என்ன செல்வி? இல்ல, உன்னை ஒரு நாள் நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க சொன்னா நீ பத்திரமா பாத்துப்பல்ல? என்ன செல்வி கேள்வி இது? ஏதோ ஒரு நாள் முதல்வர் மாதிரி கேக்குற. ஒரு நாள் இல்ல, என்னைக்குமே நீதான் இந்த வீட்டுக்கு மகாராணி, மகாலட்சுமி, எல்லாமே. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை செல்வி? இப்பதானே சொன்ன யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு. நான் மட்டும் இல்ல மாயா, இந்த வீட்டுக்கு குழந்தை செல்வத்தை பெத்து கொடுத்திருக்கிறவ நீதான் இந்த வீட்டோட மகாலட்சுமி. உன்னாலதான் இந்த வீட்டுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப வரப்போகுது. நீ பெத்த இருக்கிற இந்த குட்டி ராஜாவால இந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. ஆனா நீ இவனை வளர்க்கும் போது பழைய மாதிரி கோவக்கார மாயாவா இருக்க கூடாது. ரொம்ப பொறுமையா இருக்கணும், புரியுதா? அப்புறம் உங்க அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடாத. சரி செல்வி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத நீ தாங்கிக்கோ. எவ்வளவு சோகம் வந்தாலும் கோபம் வந்தாலும் அதை என்னைக்குமே குழந்தைகிட்ட காமிக்காத. அது உன் குழந்தை இல்லையா? உன் ரத்தம் இல்லையா? அது உன் பேர் சொல்ற புள்ள இல்லையா? நான் போன அப்புறம் தயவு செஞ்சு அவளை போக சொல்லிடாத. அவன் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோ, மாயாவையும் நல்லபடியா பாத்துக்கோ. இப்படிக்கு உன் அன்பு மனைவி செல்வி.
போறேன் சந்தோஷ். தூங்கு மாயா, நிம்மதியா தூங்கு. நீ எந்திரிச்சு பார்க்கும்போது இனி உன் வாழ்க்கை நிம்மதியா தான் இருக்கும். நான் இருந்தா சந்தோஷ்க்கு உன்னோட அருமையும் புரியாது, உன் குழந்தையோட அன்பும் புரியாது. சந்தோஷையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்க மாயா. இனி உன் கையில தான் இந்த குடும்பமே இருக்கு. இனிமே நீயும் சந்தோஷம் கணவன் மனைவியா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதுதான் என் ஆசை, கனவு எல்லாமே. அது நிச்சயமா நடக்கும். நான் அதை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் போறேன் மாயா. அம்மா, பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருந்ததில்ல. இப்போ நிரந்தரமா பிரிய போறேன். என் உயிரே சந்தோஷ் தான். அவன் நல்லா இருக்கணும்னா நான் போறத தவிர வேற வழி இல்லம்மா. முடிஞ்சா என்ன மறந்துட்டு தம்பியோட வாழ்க்கையை பாருங்கம்மா. ஆனா நீங்களும் பாட்டியும் எப்பவும் என் மனசுலயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் போறேன்மா, நான் போறேன் பாட்டி. சந்தோஷ்,